கோவை வெள்ளலூர் பகுதியில் SSVM தனியார் பள்ளியில் த ஃபியூச்சர் இஸ் ஹியர் என்ற தலைப்பில் ரோபோட்டிக்ஸ் AI டெக்னாலஜி தொடர்பான கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது வரக்கூடிய புதிய திரைத்துறையினருக்கு நீங்கள் கூறும் அட்வைஸ் என்ன என்ற மாணவர்களின் கேள்விக்கு ஒன் இஸ் நெவர் எவர் டேக் அட்வைஸ், நெக்ஸ்ட் கொலாபரேட்டட், இணைந்து பணியாற்ற வேண்டும் என பதிலளித்தார். மேலும் படம் பார்த்துதான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது என்னை பொறுத்தவரை சரியானது இல்லை. ஒரு சினிமா நம்மை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தால் நாம் வளர்ந்த விதமே தவறாகிவிடும். அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு படம் நம்மை எப்படி மாற்றிவிடும். படம் என்பது ஒரு பொழுதுபோக்குதான். ஒரு படம் நம்மை சிந்திக்க வைக்கலாம், ஆனால் அது மட்டுமே போதாது என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த வயதிலேயே மாணவர்கள் பேட்டன் வாங்கி ஆய்வுகள் பற்றி பேசியது பெரிய விஷயம் என்றார். சினிமா துறையில் AI குறித்தான கேள்விக்கு AI டாமினேட் இருக்காது, ஆனால் அதன் உதவி இருக்கும். AI டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்றார். புதிய தொழில்நுட்பம் வரும்பொழுது காலப்போக்கில் நாம் பழகிக் கொள்வோம் என்றும், தொழில்நுட்பத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நம்முடைய கையில்தான் உள்ளது என்றார். கருத்தியல் ரீதியான விஷயங்கள் குறித்து இயக்குனர் வெற்றிமாறன் பேசியது தொடர்பான கேள்விக்கு வெற்றிமாறன் கூறியது அவருடைய கருத்து என்றும், நான் இப்பொழுதுதான் தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கியுள்ளேன், ஆனால் அவர் அதிக படங்களை செய்துள்ளார் என பதில் அளித்தார். உங்களது படங்களில் AI எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் குரல் AI தொழில்நுட்பம்தான் என்றார். பலரும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவது குறித்தான கேள்விக்கு நான் அனிருத்தை பயன்படுத்தி வருகிறேன், அதனால் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. நானும் அனிருத்தும் நடிப்பது குறித்து அருண் மாதேஸ்வரன் தான் கூற வேண்டும் என தெரிவித்து சென்றார். நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கேன், பட் ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை ஒரு ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணி அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அங்கே அந்த பசங்க அவங்க இந்த வயசுலேயே பேட்டன்ட்லாம் வாங்கி அவங்களோட ரிசர்ச்சை பற்றி பேசினதான் ரொம்ப பெருமையாக இருந்தேன். அண்ட் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நான் தான் ஆக்சுவலி பெருமையாக இருக்கேன், ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. AI டெக்னாலஜி இன் சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பேசப்பட்டிருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, AI வந்து டாமினேட் பண்ணுறது தாண்டி AI தெரிஞ்சவங்களுக்கு தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம், ஹிந்தி படம் ஒன்று, பேர் சொல்ல விரும்ப, அதோட கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கு நிறையா சினாரியோஸ் வந்து ChatGPT கிட்டலாம் கேட்டோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி விஷயங்களுக்கும் AI டாமினன்ஸ் இருக்குமா? டாமினன்ஸ் இருக்காது, ஹெல்ப் இருக்கும். ஏஐயோட ஹெல்ப் இருக்கும், ஏஐயோட சப்போர்ட் இருக்கும். அது ஒரு டெக்னாலஜி இல்லை, ஸோ அதனால் அதோட ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. அது எல்லா டெக்னாலஜியுமே என்றைக்கு இருந்தாலும் முதல்ல வரும்போது நம்ம வெளியிலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்மளே அது கூட அடாப்ட் ஆகிப்போம். அது நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்க போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குல்ல. உங்களுடைய படங்களில் எந்த அளவுக்கு கூலி பார்த்தீங்கன்னா அது ரஜினி சாரோட வாய்ஸ் ஏஐ தான், ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்போம் அப்போ.